வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிக். இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம வை டு வி சஃபர் அப்படின்ற ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் சஃபரிங்னா என்ன அப்படின்றத கிளியராக டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இன்கேஸ் லாஸ்ட் எபிசோடை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கேட்டுட்டு வந்து இந்த எபிசோடை கேளுங்க. ஏன்னா சஃபரிங்கை பற்றி முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்னென்ன காரணங்கள்னால சஃபர் ஆகிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எனக்குள்ள நிறைய வாட்டி இருந்திருக்கு. லைஃப்பில் நம்ம சில பேரை பார்க்கும்பொழுதோ அவங்கள பற்றி கேள்விப்பட்ட போதெல்லாம் எப்படா இவங்களால மட்டும் லைஃப்பை இவ்வளோ ஜாலியாக கூலாக கேர்ஃப்ரீயாக வாழ முடியுது அப்படின்னு தோணும். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இப்படி சஃபர் ஆகாமல் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நியூட்ரலாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா அப்போ அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீக்ரெட் பின்னாடி இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் ரீசெண்ட் இயர்ஸில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, சஃபரிங் இல்லாமல் வாழணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச பெரிய சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை பற்றியும் நம்ம லைஃப்பை பற்றியும் நுணுக்கமான சில விஷயங்கள் புரிஞ்சால் போதும், யாருனாலையும் கூட நிம்மதியாக கவலைப்படாமல் லைஃப்பை வாழ முடியும் அப்படின்னு புரியுது. கஷ்டங்கள் வந்து வந்து போகலாம், சங்கடமான சூழ்நிலைகளும் வந்து வந்து போகலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்காக நம்ம கவலைப்படுறோம் அப்படின்றது நாமளாகவே எடுக்கிற ஒரு சாய்ஸ் தான். மனுஷங்க ஏன் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு 4 மெயினான ரீசன் ஞாபகம் வந்தது. ஸோ அதை மட்டும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். முதல் ரீசன் அண்ட் நம்ம சஃபர் ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசனாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது, டேக்கிங் எவ்ரி திங் பர்சனலி. என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அது சீரியஸாக பர்சனலாக எடுத்துக்கிற ஒரு ஹேபிட். ஃபர்ஸ்ட்டு நான் ஏன் இதை ஹேபிட்னு சொல்கிறேன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாலோ அல்லது அடுத்தவங்க பார்வைக்கு நம்ம நல்லதாக மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதோ தான் நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு பர்சனாக மாறிடுறோம். பர்சனலி என்னோடய லைஃப்பில் நான் நிறைய வாட்டி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமில் க்ரோ ஆனதுனால சின்ன ஒரு விஷயம் நான் யோசித்ததுக்கு மாறாக நடந்துட்டா கூட அதுக்கு இதர் கோபமாகவோ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாகவோ நான் ஃபீல் பண்ணுவேன். மேபி நீங்களும் கூட இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பிஹேவியரை நம்ம புரிஞ்சுக்காமல் விடும்பொழுது அதுதான் நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறி சின்னதாக அடுத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொன்னால் கூட அது அந்த பர்சனோட மைண்ட் செட் அண்ட் அது அவங்க ஒப்பீனியன் தான் அப்படின்னு கூட நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்ல. அண்ட் அந்த ரீசனுக்கு அப்புறமா நம்ம சஃபரிங் ஸ்டேட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறோம். அடுத்த 2வது காரணம் நம்ம ஏன் சஃபர் ஆகிறோம் அப்படின்னா, நமக்கு வர எல்லா எண்ணங்களையுமே அப்படியே அது உண்மை அப்படின்னு நம்புறது தான். எண்ணங்களுக்கு வலிமை கண்டிப்பாக இருக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்த ஆழமாக யோசிச்சுட்டே இருக்கோமோ அது கண்டிப்பாக ரியல் லைஃப்லேயும் நமக்கு நடக்கும். இப்படி தான் நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் இது உண்மையும் கூட. பட் தாட்ஸை பற்றி இங்கே நிறைய பேர் சொல்லாத இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். அதாவது நமக்கு வர எண்ணங்களுக்கும் அந்த எண்ணங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தன்மைக்கும் உண்டான வேறுபாடு. நமக்கு டெய்லி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 1000ல் சில எண்ணங்களை மட்டும்தான் நம்ம தினசரி ஒரு நேரம் ஒதுக்கி யோசிக்கிறோம். இது உங்களுக்கு இன்கேஸ் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சப்போஸ் நான் உங்ககிட்ட லைஃப்பில் உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் மைண்டில் ஒரு ஆன்சர் உடனே தோணும் அண்ட் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, இதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு. பட் சப்போஸ் நான் உங்ககிட்ட எப்போ அந்த ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இம்மீடியட்டாக ஒரு ஆன்சர் மட்டும் வராமல் உங்கள் மைண்டில் வேறு விதமான சில சிந்தனைகளும் வர ஆரம்பிக்கும். உங்கள் ட்ரீம் என்ன அப்படின்னு நான் கேட்டப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு எண்ணம் தோணுச்சு இல்லையா, அது மட்டும்தான் நம்ம தாட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 2வது கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கூடவே சேர்த்தி நிறைய எண்ணங்கள் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டை தான் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்போ நடக்கும்னு தெரியலையே, பட் நிச்சயமாக ஒரு நாள் அந்த ட்ரீம் லைஃப்பை நான் அடைஞ்சிருவேன்ப்பா. நடக்குமா இல்லையான்னு ஆனால் சம்டைம்ஸ் டவுட்டாகவும் இருக்குது, ஃபியராகவும் இருக்குது. சப்போஸ் அது நடக்காமல் போயிட்டா நான் என்ன ஆவேன்? இந்த மாதிரியெல்லாம் தாட்ஸ் 1 by 1 மேலே வந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதையெல்லாம் நம்மளோட பிலீஃப்ஸ் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நம்ம யோசிக்கிறோம். முதல்ல வந்த அந்த ஒரு தாட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் நாமளாகவே பின்னாடி நிறைய தாட்ஸை யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம தாட்ஸ் வர்சஸ் திங்கிங் அப்படின்னு பிரிக்கிறோம். பட் இந்த இடத்துல என்னோட கேள்வி என்னென்னா,
அந்த செகண்டாக கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்த அந்த எல்லா தாட்ஸையுமே அது உண்மையாக போகும் அப்படின்னு நீங்கள் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக லைஃப் மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது குறைஞ்சி போயிடும். பட் பெரும்பாலும் இப்படி நமக்கு வர எல்லா தாட்ஸையுமே இது உண்மைதான், இது உண்மையாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாமளாகவே கன்க்ளூட் பண்ணிடுறதுனால தான் நம்ம அதிகமாக கவலைப்படுறோம். இதை இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சில சுச்சுவேஷன்ஸை எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம சஃபர் ஆகிறதுக்கான 3வது காரணம் பெயின் அப்படின்ற விஷயத்த நெகட்டிவ் ஆர் பேட் அப்படின்னு பார்க்குறது. நமக்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அந்த காலில் வலி இருக்கும். அந்த வலி எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அடிபட்ட அந்த இடத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, அந்த பாடி பார்ட்டில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டிருக்கு. கரெக்டா? ஸோ அந்த வலி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுக்கு ஆக்சுவலி நம்ம என்ன செய்யணும்? வலி இருக்கிற அந்த உறுப்பை நம்ம சரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வலியும் தானாகவே போயிடும். இதே கான்செப்டை நம்ம லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு ரிஜெக்ஷனோ ஆர் ஃபெயிலியரோ நடந்துருச்சுன்னா நமக்குள்ள லைஃப்பை பற்றி ஒரு ஃபியர் க்ரியேட் ஆகும். அப்போது அன்கம்ஃபர்டபுளான சில எமோஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த சுச்சுவேஷனில் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறதுனாலையோ இல்லை இந்த மாதிரியான பெயின் திரும்ப எனக்கு வரவே கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணுறதுனாலையோ அந்த பெயின் மறைஞ்சு போயிடுமா என்ன? ராதர் இந்த பெயினை நான் ஃபீல் பண்ணுறதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத உணர்ந்து அதை சரி செய்யணுமா? உங்களுக்கு வர எல்லா எமோஷன்ஸையுமே ஒரு இன்ஃபர்மேஷனாக பாருங்கள். நமக்குள்ளே என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் அது கன்வே பண்ணுது. பட் இங்கே சில எமோஷன்ஸ் மட்டும் நெகட்டிவ், பெயின் அப்படின்றது நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுனால தான் நாமளும் நெகட்டிவான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே சிக்கிட்டுரும். 4வது ரீசன் அண்ட் பெரும்பாலான மக்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான், ஐடென்டிஃபையிங் வித் த மீ ஸ்டோரி. அதாவது நான் யாருன்னு நம்மளை பற்றியே நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டோரி அல்லது ஒரு இமேஜை நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்படி தான் இருக்கணும், எல்லாரும் என்னை இப்படி தான் பார்க்கணும், என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், என்னால் இந்த விஷயங்கள் செய்ய முடியும், இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாது, பாஸ்டில் நடந்த விஷயங்களை வச்சு இப்படியே தான் என் லைஃப்பும் ஃப்யூச்சரில் போக போகுது அப்படின்னு முடிவு பண்ணுறது. இதையெல்லாம் நம்மளை பற்றி நம்மளாகவே உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு இமேஜ், ஒரு ஸ்டோரி தான். பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிக்குள்ளேயோ ஒரு லேபிள்குள்ளேயோ இந்த இமேஜ்குள்ளே மட்டுமே நம்ம வாழும் பொழுது அந்த பாக்ஸை விட்டு லைஃப்ன்ற ஒரு பிக்கர் பிக்சர் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்கவே முடியாது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப மாதமாக என் லைஃப் இப்படியே போயிட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணி சஃபர் ஆகுறீங்கன்னா முதல்ல லைஃப்பை பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்டோரியை மாற்றணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 4 ரீசன்ஸ்னால தான் சஃபர் ஆகிறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் இந்த ரீசன்ஸில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காகவோ இல்லை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ உங்கள் கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு செப்பரேட் எபிசோடாகவே பப்ளிஷ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ ஹெட் அண்ட் சென்ட் மீ ஆல் யோர் கொஸ்டின்ஸ். அண்ட் அடுத்த எபிசோடில் சஃபரிங்குள்ளே போகாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக எங்கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். And I will see you soon in another episode.